மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். நீங்கள் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் இன்று வரைக்கும் ஓயாத போர்க்களம். எங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனைகள், எதில் கால் வைத்தாலும் தடைகள். நீங்கள் எவ்வளவோ முயற்சிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எடுத்து பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் உறவினர்களும் இவன் எதுக்குமே ஆக மாட்டான், எந்த விதமான ஒரு முயற்சிகள் கூட வாழ்க்கையில எடுக்க மாட்டான் என்றெல்லாம் உங்களை தவறாக எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட முயற்சிகளை செய்து எந்த அளவுக்கு பணத்தை இழந்து எல்லாரையும் நம்பி நீங்கள் பணத்தை கொடுத்து இழந்தது மட்டும்தான் உங்களுடைய மிச்சமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் என்பதை நீங்கள் மட்டுமே தான் அறிந்திருப்பீர்கள். வேறு எந்த விதமான உறவும் யாருக்கும் இதுவரைக்கும் தெரியவும் தெரியாது, அறிந்திருக்கவும் மாட்டாங்க. மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையை ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே இருக்கும். பிறந்தது முதல் இன்று வரைக்கும் உங்களுக்குள்ள எதுவுமே அவ்வளவு எளிதாக கிடைத்திருக்காது. கிடைக்காமல் கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். மற்றவர்கள் மிக சாதாரணமாக பெற்றுவிடும் ஒரு சிறிய விஷயத்திற்காக கூட நீங்கள் இரட்டிப்பு மடங்கு போராட வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டேதான் இருக்கும். படிப்பு, வேலை, திருமணம், பொருளாதாரம் என வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் ஏதோ ஒரு தடையை சந்தித்து அதை உடைத்து கொண்டுதான் நீங்கள் எப்பொழுதுமே மேலே வந்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மேலே வரக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாருமே படாத வழிகளையும் யாருமே படாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்திருப்பீர்கள். அதையெல்லாம் சந்தித்து தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போ வரைக்கும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து கொண்டே இருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் எப்போதுமே ஒரு போர்க்களம் நடந்து கொண்டே இருக்கிறது? நமக்கு என்று ஒரு நிம்மதியான நாளை வராதா? நிம்மதியான ஆட்களும் நிம்மதியான நண்பர்களும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க மாட்டார்களா என்று நீங்கள் வாழ்க்கையின் மீது சலிப்படைந்த தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் ஓடிக்கொண்டேதான் இருந்தது. எதில் கால் வைத்தாலும் தடிகள், யார் பக்கம் பேசினாலும் பிரச்சனைகள். இப்படி ஒரு மனிதன் வாழிய வாழ்க்கை இருக்குமா என்று பார்த்தால் மகரம் ராசி அன்பர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஒரு வாழ்க்கையானது எப்போதுமே அமைந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்துமே உங்களுடைய மனதிற்குள்ள மன அழுத்தங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சமீப காலமாக நீங்கள் யாரிடமும் அதிகமாக பேசுவது கிடையாது. எந்த விதமான வம்பு தும்புக்கும் போவதும் இல்லை. மிகவும் அமைதியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வலம் வந்து கொண்டே இருப்பீர்கள். ஆனாலும் உங்களின் அந்த அமைதியான முகத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமும் எரிமலையும் ஓயாமல் அடித்து கொண்டிருக்கிறது என்பது யாருக்குமே இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. அது இதுவரைக்கும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய மனதிற்குள் போக வைத்து கொண்டேதான் இருக்கும். கடந்த கால துரோகங்களை நினைத்து உங்களுக்குள்ள ஏற்படும் ஆத்திரமும் உங்களை ஏமாற்றியவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற வைராக்கியமும் நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது என்ற ஏமாற்றமும் சேர்ந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய புயலை உருவாக்கி கொண்டேதாங்க இருந்தது. வெளியில் அமைதி, உள்ளுக்குள்ள புயல் என நீங்கள் படும் பாடு வார்த்தைகளால் விவரிக்க முடியாததாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் கழிந்து கொண்டே இருக்கும். நான் மட்டும் போராடுகிறேன் என்ற ஒரு உணர்வு உங்களை ஒட்டுமொத்தமாக உலகிலும் அனாதியாக நிற்க வைத்த தனிமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலும் குடும்பமே இருந்தாலுமே உங்களுடைய மனக்காயங்களை புரிந்து கொள்ள ஒரு ஆள் கூட இல்லாத ஒரு கொடூரமான தனிமை உங்களை சூழ்ந்து கொண்டு எப்பொழுதுமே இருக்கும். இந்த ஒட்டுமொத்த போரிலும் நான் மட்டும் தனியாக நின்று போராடி கொண்டிருக்கிறேன். நமக்காக பேச, நம் தோள் மீது கை போட்டு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்தில் யாருமே மனிதர்கள் இல்லையா என்று அந்த தனிமை உணர்வு உங்களையே முற்றிலுமாக சிதைத்து கொண்டேதாங்க இருக்கும். எல்லாரும் தங்களின் சுயநலத்தை பார்த்து கொண்டு விலகிய போது நீங்கள் ஒரு இருண்ட அறைக்குள் தனியாக அமர்ந்து அழுது நாட்கள் உங்களை ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை நாணத்தோடு கம்பீரமாக நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கும். ஏன் அப்படி கூறுறேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தனியாகத்தான் எதையுமே செய்திருப்பீர்கள். நீங்கள் உதவி செய்த நபர்களும் உங்களுக்கு கை கொடுத்திருக்க மாட்டார்கள். யாரையெல்லாம் நம்பி போனீர்களோ அவர்களும் உங்களை தேடியும் உங்களுக்கு ஒரு தேவைகள் என்று வரும் பொழுது யாருமே உங்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யார் பக்கம் இருந்தால் நல்லது நடக்கும், யாரை முழுமையாக நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்ற ஒரு சிந்தனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு வரவும் ஆரம்பித்திருக்கும். இந்த அனுபவத்தின் பாடங்கள் தான் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களை ஒரு அசைக்க முடியாத வெற்றியாளராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப் போகிறது. அதனையும் நீங்கள் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சமூகத்தில் ஒரு நல்ல பெயரும் இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் சமூகத்தில் நல்ல பெயரானது கிடைக்கும். அவமானங்கள் மறைந்து மகுடமானது சூடக்கூடிய ஒரு கௌரவம் உங்களை தேடி வந்துவிடும்.
உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது பழி சுமத்தி உங்களை ஏளனம் செய்த நன்றியற்ற மனிதர்கள் வாழும் அதே ஒரு ஊரில், அதே ஒரு சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. உங்களின் நேர்மையும் உங்களுடைய உழைப்பும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகளும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்துவிடும். உங்களை எப்பொழுதுமே இவன் ஒரு தவறான மனிதன், இவன் யாருக்குமே உதவி செய்ய மாட்டான், மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கத்தான் செய்வான் என்று உங்கள் மீது வைத்திருந்த ஒரு அவதூறான ஒரு விஷயங்களை இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அதிலிருந்து நீங்கள் நிச்சயமா மீண்டு வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. இந்த உலகம் உங்களுடைய உலகமும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள். பொது காரியங்களில் உங்களுடைய தலைமை பண்பும் ஆலோசனைகளும் மதிக்கப்படும். சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு அல்லது ஒரு கௌரவ பதவி உங்களை தேடி வந்துவிடும். உங்களை கடக்கும் போது முகத்தை திரும்பிக் கொண்டு சென்றவர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகூப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் பல மடங்கு உயரவும் ஆரம்பிக்கும். புதிய தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வளர்ச்சியை தேடி கொடுக்கும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் மனிதர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் விஐபிகள் புதிய தொடர்புகள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அவர்கள் மூலம் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி செல்லக்கூடிய அரிய ஆலோசனைகளும் நிதி உதவியும் கைகூடி வந்துவிடும். உங்களின் நேர்மையான பேச்சும் சுறுசுறுப்பும் புதிய மனிதர்களை எளிதில் உங்களுக்குள்ள கவர வைக்கும். நாம் தனியால் இல்லை, நமக்குன்னு ஒரு பலமான பின்னணி இருக்கிறது என்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். இந்த ஒரு புதிய தொடர்புகள் உங்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு ஒரு உன்னதமான உந்து சக்தியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிக்கும். உங்களின் அத்தனை கால போராட்டங்களும் தனிமையின் தவிப்புகளையும் துரோகங்களையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனி ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மையும் ஒழுங்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். இனிமே நீங்கள் யாருக்காகவும் பயப்பட போவது கிடையாது. யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையும் இழக்கப் போவதும் இல்லை என்பதையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். தொழில், உத்தியோகம், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் என வாழ்க்கையின் அத்தனை திசைகளிலும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு பிரம்மாண்டமான பாசிட்டிவான மாற்றத்தை உங்களுக்குள்ள சந்திக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்தில் ஒரு உயர்ந்த மனிதராக வாழ்க்கைக்குள்ள கம்பீரமாக ராஜ நடை போடவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அதை நீங்கள் நினைத்ததை விட உங்களுக்கு நல்லதை நிச்சயமாக உருவாக்கவும் ஆரம்பிக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதற்கென நீங்கள் போராடாமல் இருந்தால் எதுவுமே குறையாதுங்க. உங்கள் மீது தன்னம்பிக்கை வைத்து நீங்கள் போராடி கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சிற்றின்ப விஷயங்களில் உங்களுக்குள்ள ஆர்வங்கள் அதிகரிக்கும். எதையும் பகுத்தறிந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அழகு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உணர்வு பூர்வமாக சிந்திப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. உணர்வு பூர்வமாக சிந்தித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தான் தேடி கொடுக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே குறைந்து நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாளானது இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைஞ்சுக்கொள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். கம்பீரமாக நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கும். ஏன் அப்படி கூறுறேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தனியாகத்தான் எதையுமே செய்திருப்பீர்கள். நீங்கள் உதவி செய்த நபர்களும் உங்களுக்கு கை கொடுத்திருக்க மாட்டார்கள். யாரையெல்லாம் நம்பி போனீர்களோ அவர்களும் உங்களை தேடியும் உங்களுக்கு ஒரு தேவைகள் என்று வரும் பொழுது யாருமே உங்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யார் பக்கம் இருந்தால் நல்லது நடக்கும், யாரை முழுமையாக நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்ற ஒரு சிந்தனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு வரவும் ஆரம்பித்திருக்கும். இந்த அனுபவத்தின் பாடங்கள் தான் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களை ஒரு அசைக்க முடியாத வெற்றியாளராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப் போகிறது. அதனையும் நீங்கள் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சமூகத்தில் ஒரு நல்ல பெயரும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். நான் இதுவரை கூறியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் சமூகத்தில் நல்ல பெயரானது கிடைக்கும். அவமானங்கள் மறைந்து மகுடமானது சூடக்கூடிய ஒரு கௌரவம் உங்களை தேடி வந்துவிடும்.
உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது பழி சுமத்தி உங்களை ஏளனம் செய்த நன்றியற்ற மனிதர்கள் வாழும் அதே ஒரு ஊரில், அதே ஒரு சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. உங்களின் நேர்மையும் உங்களுடைய உழைப்பும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகளும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்துவிடும். உங்களை எப்பொழுதுமே இவன் ஒரு தவறான மனிதன், இவன் யாருக்குமே உதவி செய்ய மாட்டான், மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கத்தான் செய்வான் என்று உங்கள் மீது வைத்திருந்த ஒரு அவதூறான ஒரு விஷயங்களை இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அதிலிருந்து நீங்கள் நிச்சயமா மீண்டு வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. இந்த உலகம் உங்களுடைய உலகமும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள். பொது காரியங்களில் உங்களுடைய தலைமை பண்பும் ஆலோசனைகளும் மதிக்கப்படும். சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு அல்லது ஒரு கௌரவ பதவி உங்களை தேடி வந்துவிடும். உங்களை கடக்கும் போது முகத்தை திரும்பிக் கொண்டு சென்றவர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகூப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் பல மடங்கு உயரவும் ஆரம்பிக்கும். புதிய தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வளர்ச்சியை தேடி கொடுக்கும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் மனிதர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் விஐபிகள் புதிய தொடர்புகள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அவர்கள் மூலம் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி செல்லக்கூடிய அரிய ஆலோசனைகளும் நிதி உதவியும் கைகூடி வந்துவிடும். உங்களின் நேர்மையான பேச்சும் சுறுசுறுப்பும் புதிய மனிதர்களை எளிதில் உங்களுக்குள்ள கவர வைக்கும். நாம் தனியால் இல்லை, நமக்குன்னு ஒரு பலமான பின்னணி இருக்கிறது என்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். இந்த ஒரு புதிய தொடர்புகள் உங்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு ஒரு உன்னதமான உந்து சக்தியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிக்கும். உங்களின் அத்தனை கால போராட்டங்களும் தனிமையின் தவிப்புகளையும் துரோகங்களையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனி ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மையும் ஒழுங்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். இனிமே நீங்கள் யாருக்காகவும் பயப்பட போவது கிடையாது. யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையும் இழக்கப் போவதும் இல்லை என்பதையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். தொழில், உத்தியோகம், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் என வாழ்க்கையின் அத்தனை திசைகளிலும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு பிரம்மாண்டமான பாசிட்டிவான மாற்றத்தை உங்களுக்குள்ள சந்திக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்தில் ஒரு உயர்ந்த மனிதராக வாழ்க்கைக்குள்ள கம்பீரமாக ராஜ நடை போடவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அதை நீங்கள் நினைத்ததை விட உங்களுக்கு நல்லதை நிச்சயமாக உருவாக்கவும் ஆரம்பிக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதற்கென நீங்கள் போராடாமல் இருந்தால் எதுவுமே குறையாதுங்க. உங்கள் மீது தன்னம்பிக்கை வைத்து நீங்கள் போராடி கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சிற்றின்ப விஷயங்களில் உங்களுக்குள்ள ஆர்வங்கள் அதிகரிக்கும். எதையும் பகுத்தறிந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அழகு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உணர்வு பூர்வமாக சிந்திப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. உணர்வு பூர்வமாக சிந்தித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தான் தேடி கொடுக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே குறைந்து நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு